நீங்க ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்தை விட்டுட்டு ஒரு கல்யாண வீட்டுக்கு போனீங்கன்னா உங்க நிமித்தம் அந்த பொண்ணு மாப்பிள்ளை ஆசீர்வாதமா இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, ஏன் மகிமையை வேறொருனுக்கு கொடுக்க மாட்டேன்றாரு. அப்போ நீங்க ஆலயத்துக்கு வந்தா தேவ மகிமை வெளியே வரும், தேவன் மகிமைப்படுவார். அப்ப தேவன் மகிமைப்படுகிற காரியத்தை நீங்க செய்யாம மனுஷனை புகழ போகிறதுனால, நீங்க செய்யற காரியத்தினால ஏன் மகிமையை இன்னொருத்தருக்கு கொடுக்கறியான்னு, யாருக்கு உங்க மகிமையை நீங்க கொடுக்குறீங்களோ, யாருக்கு தேவனுடைய மகிமை நீங்க செலுத்துறீங்களோ, அதனால அந்த நபரை தேவன் அடிப்பார், அவங்க தண்டிக்கப்படுவாங்க. ஏன்னா நீங்க தேவனுடைய மகிமையா இருக்கிறீங்க, நீங்க தேவனுடைய பிரசன்னத்தை சுமக்குறீங்க, நீங்க தேவனுடைய மகிமையில வாழ்றீங்க. அதனால நீங்க போய் இன்னொருத்தர் காரியத்துல தலையிடும் போது, ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்தில் நிற்க வேண்டிய பாதம் வேற எங்கேயோ நிற்கும் போது உங்களால் அவர்களுக்கும் சாபம், அவர்களுக்கும் பிரச்சனை, அவர்களுக்கும் வியாதி, அவர்களுக்கும் கண்ணீர். ஏன்னா அவர் மகிமை உங்களுக்கு, நீங்க அவருக்கு செலுத்த வேண்டிய மகிமைய நீங்க திருட்டுத்தனமா வேறொருக்கு கொடுக்கும் போது கர்த்தர் கோவப்படுறாரு. என் மகிமையை நீ வேற ஆளுக்கு கொடுக்கறியாப்பா? இன்னைக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடத்த வேண்டியனா, ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ண வேண்டியனா, நான் சபையை விட்டுட்டு வேற ஆள் ஒரு பிரசங்கியார சபையில பிரசங்கம் பண்ணி விட்டுட்டு நான் ஏதாவது கல்யாணத்துக்கு கச்சேரிக்கு நான் போனேன் அப்படின்னா ஆண்டவர் எவ்வளவு கோவப்படுவாருன்னு பாருங்க. இன்னைக்கு என் பிள்ளை கல்யாணம் வச்சுக்கிட்டு நான் இன்னொருத்தர் போய் விசேஷத்துல போய் கலந்துக்கணும் மாட்டேன்.